ஐயோ, அம்மா கிளம்பி வரத்துக்கு எப்படி ஒரு 2 hours ஆயிடுமே. மம்மியை கேன்சல் பண்ணிடலாம். என்ன ரீசன் சொல்லலாம்? ஆமாமா. டேய் என்னடா? நான் ஸ்ட்ரெயிட்டா சத்யா வீட்டுக்கு போல. போற வழியில சில ஒர்க்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போறேன். அதனால நான் முன்னாடி போறேன். நீ என்ன பண்ற? கால் டாக்ஸி புடிச்சு வந்துடுறேன். பை. பத்திரமா வந்துருமா. அடப்பாவி, பாரு பொண்டாட்டிய பாக்க போற அவசரத்துல பெத்த தாயையே கால் டாக்ஸி புடிச்சிட்டு வர சொல்லிட்டு போறான். அது சரி. குட் மார்னிங். இட்ஸ் மீ. என்னங்க அதிர்ப்பு எந்திரிச்சு உட்காந்து வீட்டுக்கா? ஏங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லை, இந்த நிலைமையில எப்படிங்க அவங்க விட்டு வீட்டுக்கு போறது? அதெல்லாம் பரவாயில்ல அமல் பேபி, பாத்துக்கதான் பாட்டி இருக்கிறாங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. ஐயோ வேணாங்க. என்ன வேணா? கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம் அமல் பேபி. ஏங்க அவங்க அத்தை எப்போ நீயா என்ன தேடி வந்துட்டியோ இனிமே நான் இங்க இருக்க முடியாது. ஏங்க? ஏன்னா ஏன்? ஏன்னா 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 வேணா. அத்தைய அவங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல. எங்க ராஜா அந்த பால் டப்பா மூஞ்சிய கொஞ்சம் திருப்புங்க. என்ன? இல்ல நீ உங்க அத்தைய பார்க்க போறேன்னு சொன்னியே, அத நம்பிட்டேன். நல்லவன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் நேத்தே நான் போயிருக்கணும். இல்ல இப்ப அது காரணம்னு சொல்லிட்டு அதுவும் அதிகாலையில போறேன்னு சொல்றியே, இது சாக்குன்னு உலகத்துக்கே தெரியும், எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இப்ப நீ வர போறியா இல்லையா? வரேன், உனக்காக இல்ல என் சிஸ்டரை பாக்குறதுக்காக. வண்டி எடு, நேரமாச்சு. இவனுக்கே என்ன வச்சுதான் அவங்களே தெரியும். ரொம்ப ஓவரா தான் போறான். இரு டைம் வரட்டும், உன்னை வச்சு செய்யறேன் பாரு. பாட்டி, நாங்க சொன்னோன்னு மட்டும் சத்யா கிட்ட எதுவுமே சொல்லிடாதீங்க பாட்டி. சத்யாட்ட பேசி எப்படியாவது சமாதானப்படுத்தி அனுப்பிடுங்க பாட்டி. நாங்க வரோம் பாட்டி. உடனே சால்வ் ஆயிடுச்சு. இதாண்டா நடந்தது. ஐயா 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 ஐயா. டேய் ஏன்டா அப்படி அடிச்சுக்கிற? டேய் மல்லிகைப்பூக்கும் அல்வாக்கும் உள்ள மகிமையே கெடுத்துட்டீங்களாடா. யா? காக்காக்கு அல்வா வச்ச ஒரே தம்பதி நீங்க தான்டா. மல்லிகைப்பூக்கும் அல்வாக்கான வரலாறே நாரி போச்சு, அதோட பெருமையவே சீர் குலைச்சிட்டீங்களாடா. சீர் குலைச்சிட்டீங்களே. டேய் டேய் டென்ஷன் ஆகாதடா. ஆமா நீயே இவ்வளவு எமோஷன் ஆவற? எமோஷன் ஆகறனா? உங்களை எல்லாம் கொலை பண்ணணும்டா, கொலை பண்ணணும். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சா? மல்லிகைப்பூ அல்வாவை ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிக்கு எதுக்கு வாங்கிட்டு போவான்னு தெரியுமாடா? மாப்பிள்ள எதுக்கு மாப்பிள்ள வாங்கிட்டு கூடு ஆறிட கூடாதுன்னு போற வழியிலேயே ஓரமா நின்னு மொத்த அல்வாவையும் நானே காலி பண்ணிருவேன். நீயே காலி பண்ணிருவியா? அதுலயும் நிறைய முந்திரி பருப்பு போட்ட அல்வானாலே டேஸ்டே தனி. அதுலயும் இந்த திருநெல்வேலி அல்வா இருக்கு பாருங்க, அதை என் பொண்டாட்டி கூட கொடுக்க மாட்டேங்க. ஒத்த ஆளா நானே தின்னு காலி பண்ணிருவேன். ஐயோ அண்ணே. என்ன தம்பி? இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? கல்யாணம் ஆகி 4வது மாசத்திலேயே ஓடி போயிருீங்களா? அடிச்சா கொன்றுவோம் உன்னை. தம்பி இதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? டேய் போடாங்க, போடா போடா, போய் தொலைடா.
என்னடா இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே. நீ போய் அல்வாவை மல்லிகை பூ வாங்கிட்டு வா போ. இததான்டா முன்னாடியே சொன்னேன். போ நீ போ. கூடி சீக்கிரம் உன் பைத்தியம் போகுதுடா. பைத்தியம் பிடிக்குமா? ஏண்டா காக்காக்கு அல்வா வாங்கிட்டு போய் வைக்கிற உங்கள மாதிரி பைத்தியக்காரங்க நடுவுல இருந்தும் இன்னும் எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருந்தா தானே ஆச்சரியம். கல்யாணம் ஆன பாதி பயலுங்களுக்கு எதுக்கு மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு போறோம்னே தெரியல. தெரிஞ்சு வச்சிருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இன்னும் கல்யாணமே நடக்கல. என்ன டிசைன் ஆகுது? ஆனா இன்னும் வராம இருக்கிறாரு. ஏன்? ஏன்னு அதுவும் மாப்பிள்ளையாண்ட தான் நீ கேட்கணும். உன் பிரச்சனையே என்கிட்டயே மறைக்க ஆரம்பிச்சிட்டியா? பாத்துக்கிறேன். எவ்வளவு நாள் தான் இந்த நாடகம் ஆடுறேன்னு பாக்குறேன். இல்ல வரவேற்பு வெஞ்சாமரத்துல இல்லாட்டினாலும் விளக்கமாத்தால இருக்கே. இதுக்கு மேலையும் இந்த வீட்டுக்குள்ள போகணுமா? போகணும், கண்டிப்பா போகணும். மாப்பிள்ள கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுறா. யோசிச்சாச்சு, முடிவு எடுத்தாச்சு. நம்ம ஒண்ணும் அவங்கள பார்க்க வரல. அப்ப இந்த அல்வாவை மல்லிகை பூ எதுக்கு? முறைக்கிறா, கண்டிப்பா அடிப்பா. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. மல்லிகைப்பூ உங்க மாமா போட்டோக்கு போடுறதுக்கு, அல்வா காக்காய்க்கு படையெல்லாம் வைக்கிறதுக்கு. மாப்பிள்ள ஒரே வெயிலா இருக்குல்ல, வாய உள்ள போலாம். போ. நல்ல வேலை அடிக்கல. அம்மா அடிச்சுட்டான். என்ன லுக்கு? டேய் சொல்றா. நம்புற மாதிரி இல்லையே. நம்புற மாதிரி இல்லையா? இப்ப பாரா நான் உன்னை எப்படி போட்டு குடுக்கறேன்னு. அந்த செக்யூரிட்டி கூட சேர்ந்து நீ எவ்வளவு அசிங்கப்படுத்தின. சிஸ்டர் என்ன நம்புற மாதிரி இல்ல சிஸ்டர். நீங்க கேக்குறதெல்லாம் பார்த்தா நீங்க வீட்டை விட்டு போயிட்டீங்கன்ற ஃபீலிங்ல இவன் நைட்டு ஃபுல்லா தூங்காம அதிகாலையில கிளம்பி என்னையும் கிளப்பி கடைக்கெல்லாம் போய் அத்தைக்கு ஆப்பிள் ஆரஞ்சு பழம் வாங்கி உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக பேக்கரிக்கு போய் இப்போதைக்கு சம்பந்தம் இல்லாதவங்க கிட்ட சம்பந்தம் இல்லாத விஷயத்த சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க குழுப்போம். உள்ள வாடா, நம்ம அத்தைய பாக்க தானே வந்தோம். அத்தைய பாப்பா வா. அத்தைய பாக்க யாரும் தடுத்துக்க. புரியுது மாப்பிள்ள. டைம் இருந்தா தான் நீங்க வந்திருப்பீங்களே. வேணும்னே ஏன் வராம இருக்க போறீங்க? ஆமா அத்தை. சத்யா, மாப்பிள்ளைக்கு காஃபி போட்டு கொண்டு வாமா. அத்தை வேணா அத்தை, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஏன் அத்தை சத்யா ஒரு மாதிரியா இருக்கா? நீ உடம்பு சரியில்லாம இருக்கல்ல, அதான் அப்படி இருக்கா. மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்பன்னு பார்த்து நான் உடம்பு சரியில்லாம கிடக்குறேன். அவரை கொஞ்சம் நல்லா பாத்துக்க சொல்லி சத்யா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னு நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? அத்தை சரிம்மா, சொல்லிடுறேன். நேரமா வெயிட் பண்றேன். ஷேர் ஆட்டோ கிடைக்கல, அதான் உங்ககிட்ட லிஃப்ட் கேட்டேன். அது வந்து நான் வேணா உங்களுக்கு ஆட்டோ புக் பண்ணி தட்டுமா? உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சார், நான் ஆட்டோக்கு தான் 1/2 மணி நேரமா வெயிட் பண்றேன். ஒரு ஆட்டோ கூட கிடைக்கல சார். இந்த பக்கம் ஆட்டோவே வராதான். ஆபீஸ் தானே போறீங்க, என்ன டிராப் பண்ணிடுங்க. ஏங்க சார், டைம் ஆச்சு சார், போங்க சார் ப்ளீஸ் சார். சரி. இன்னும் நம்மளும் முறைக்கிறாங்க. கொன்றுவாங்களா?
இவன் பண்ற சேட்டைக்கெல்லாம் நமக்கு தான் அடி விழும். மாப்பிள நான் கிளம்புறேன். டேய் எங்கடா போற? இருந்து மதியானம் சாப்பிட்டு போடா. டேய் ஒருவேளை சோத்துக்கு ஆசைப்பட்டு என் உசுர இழக்க விரும்பல மாப்பிள. நீ இங்கேயே இருந்து மல்லிகைப்பூ அல்வாலாம் கொடுத்து சத்யாவை சமாதானப்படுத்து. நான் வரேன். டேய் போடா. டேய் சோறுடா. எனக்கு உசுர்றா. போடா. நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற ஸ்டாஃப் ஷேர் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் லிஃப்ட் கொடுத்தேன், அவ்வளவுதான். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனி உன்னை நான் எப்பவுமே கதிர் கூட பார்க்கவே கூடாது. போ போன்றல. பாவம் சௌமியா அந்த பொண்ணு. எதுக்கு இப்படி எல்லாம் அந்த பொண்ணு கிட்ட பேசுற? பாரு எப்படி ஃபீல் பண்ணிட்டு போறான்னு. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஏன் கதிர் எனக்கு மட்டும்தான். வேற யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எப்படி ஃபீல் பண்ணிட்டு போறான்னு. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஏன் கதிர் எனக்கு மட்டும்தான். வேற யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய் இங்க என்னடி லுக்கு? கொன்னு நோண்டிடுவேன். போடி. ஏ சௌமியா, ஏன் அப்படி இருக்க? என்ன எப்படி இருக்க? யாரோ ஒருத்திக்காக ஏன் மேலேயே கோவப்படுறியா? ஐயோ, நீ முதல்ல வா. ஏய், நான் இதுக்கு சரிப்பட்டு வருவேன்னு கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரியும்டா. எனக்கு இப்பவே தெரியுமே. என்ன போய் போட்டு கொடுப்பீங்க அதானே? இரு, அவ்வளவுதான் உங்க வர்த்து. நீங்க கிளம்பிட்டே இரு. அவரெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ எதுக்கு பயப்படுற? இங்க ஏறா, உன்னை வந்து வச்சுக்கிறேன். வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. இந்த நக்கல் பேச்சுக்கெல்லாம் சேர்த்துவோம். நான் கருக்கிறேன்டா. போயா போயா, கிளம்பு கிளம்பு. டேய் அங்கேறா வந்து வச்சுக்கிறேன். கதிர் என்னடா பண்றது? ஹேய், நீ வேற புள்ள பூச்சிக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்க. வா. பாட்டி பாட்டி, இதுல என்ன இருக்கு? அத்தைக்கு தான் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன். நீங்க குடுங்க மாப்பிள, நான் போட்டுக்கிறேன். குடுங்க. பாட்டி பரவாயில்ல, நான் சும்மா தானே இருக்கேன். எனக்கு போர் அடிக்குது இல்ல, அதான் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன். போர் அடிக்குதுன்னா நீங்க போய் டிவி பாருங்க. குடுங்க. அது இல்ல பாட்டி, நான் இது அத்தைக்கு தானே போட்டு. குடுங்க மாப்பிள, குடுங்க. குடுங்க. எங்க அல்வா மல்லிப்பூவும் காணோம். பாட்டி எப்படி சிரிக்கிறாங்க? என்ன மாப்பிள? ஒண்ணு இல்ல பாட்டி. இல்ல பழம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வாங்கணுமான்னு யோசிச்சுட்டேன். மாசமா? அப்ப மாசம் மாசம் ஒண்ணு இருக்கும் போல இருக்கு. இது எதுக்கு அந்த செக்யூரிட்டி நம்மகிட்ட சொல்லாம விட்டான்? ஏங்க, அப்ப இந்த மாசம் என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தா நீங்க சமாதானம் ஆயிடுவேன்னு சொல்லுங்க. அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். எவ்வளவு கேவலமா என்ன நடிகரல நீ? அப்படி இல்ல, அது ஆக்சுவலி போன வாட்டி நீ அல்வா வாங்கிட்டு வந்தப்போ நான் சிரிச்சது உன் முட்டாள் தனத்தை நினைச்சு. முட்டாள்தனமா? பெரிய விஷயம். வேலைக்கு வந்த இடத்துல விசுவாசமா இருக்க வேண்டாம். வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வச்ச மாதிரி எங்க வீட்டு பொண்ணைய வளைச்சு போட பாக்குறான். பெட்டிருவேன் சொல்லிட்டேன். தைரியம் இருந்தா எங்க அண்ணன் முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க பாப்போம். ஏய், உங்க அண்ணன் என்ன பெரிய இவனா? வர சொல்லு அவன.
வீட்டுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுட்டு வாய்ஸ் அவடால் விட்டுட்டு இருக்கீங்க. எங்க அண்ணன் வீட்ல இல்ல. அப்படி இருந்திருந்தா உங்களெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்திருக்க மாட்டான். என்ன தலை சீவிடுவானோ? இன்னொரு வாட்டி எங்க வீட்டு பொண்ணுகிட்ட அவன் பேசட்டும், அவன் தலையை நான் சீவுறேன். வீட்டுக்கு வெளியே நின்னு பேசுற விஷயமா இது? வீட்டுக்குள்ள வாங்க. ஏன் அசிங்கமா இருக்கா? அசிங்கப்படுத்தணும் தான் நான் ரோட்ல நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கேங்கிறது கரெக்டா தாமா இருக்கு. நம்ம இவ்வளவு நேரம் நின்னு காட்டு கத்துனத 4 வார்த்தையில முடிச்சு விட்டு போயிடுச்சுமா. வாமா, வாயை மூடிட்டு நம்ம சேஃபா போயிருவோம். வா. அண்ணா, அது ஏன் போட்டேன்னு தெரியுமா? உங்க பேத்தி அவ்வளவு சூப்பரா ஒரு நாள் சமைச்சாங்க. அதுக்காக நான் கொடுத்த கிஃப்ட் அது. ஆச்சரியமா இருக்கே. சத்யா, அவ்வளவு நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டியா? அந்த அளவுக்குலாம் இல்ல பாட்டி. ஏதோ ஓரளவுக்கு சமைக்க ஆரம்பிச்சுக்கிறேன். எப்படி? அத்தை ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தாங்கம்மா. அப்புறம் இந்த வீடியோ எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்து கத்துக்கினேன். பாட்டிக்கு சிரமம் கொடுக்காம நீ ஏன் இன்னைக்கு சமைச்சிரு? கண்ணு மட்டும் தானே எரிஞ்சிச்சு, இனி உனக்கு 2 காகம் எரியும் பாரு. ஏங்க, இது கரெக்டா? பாருங்க, இங்க பாருங்க. கரெக்டா இருக்குது. இப்ப நின்றும்ல? நின்றும். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரியா ராகுல் பேபி? நீங்க போங்க, கண்டினியூ பண்ணுங்க. சீரோ. கம்மியா ஆகுனாங்க, ஒண்ணுமே ஆகல. கூப்பிட்டு கேட்கலாமா? ஆனா சரி. பிரபு, மா, என்னடா இதெல்லாம்? அம்மா, நீ ஏதோ தப்பா எடுத்துக்காதம்மா. அத்தைக்கு உடம்பு சரியில்லை. பாவம், பாட்டி வயசானவங்க. அதான் சத்யாவும் இப்பதான் சமையல் கத்துக்கிறாங்க. அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு இப்படி கட் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் சரிடா. அது என்ன காதுல பச்சை மிளகா வச்சு கேட்டு பாருங்க. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா சமைக்கும் போதெல்லாம் நான் தான் கிச்சன்ல வெங்காயம் தக்காளில இருந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வரைக்கும் நல்லா வெட்டி கொடுப்பேன். ஆமாமா, சின்ன வயசுல இருந்து கிச்சன் பக்கமே வரமாட்டான். இப்ப பொண்டாட்டிக்கின உடனே வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி கொடுக்கறான். இந்த ஆம்பளை பசங்களே இப்படிதான்டா. பெத்த தாய்க்குன்னா ஒன்னும் செய்யாதீங்க. ஆனா பொண்டாட்டிக்குன்னு வந்துட்டா மட்டும் சமையல்ல இருந்து துணி துவைக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் செய்வீங்க இல்ல? அத்தை சாப்பிட்டீங்களான்னு எனக்கு ஒரு போன் பண்ணுவா. பெரியம்மாவை சாப்பிட வைன்னு சௌமியாக்கு ஒரு போன் பண்ணுவா. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கவிதாக்கு போனை போட்டு அத்தை சாப்பிட்டாங்களான்னு கேப்பா. இவ பண்ற போன்ல வேலைக்கு 3 தடவை என்ன சாப்பிட வச்சிருவாங்க போல இருக்கு.
நான் கிளம்புறேங்க. சரிங்க சம்பந்தி. நீ எங்க வர? இங்கே இருந்த அம்மாவை பாத்துக்க. வரேன் சம்பந்தி, உடம்ப பாத்துக்கங்க. பிரபு ஆமா சரியில்லாம இருக்காங்க, அதனால ஒன்னும் அவசரம் இல்ல. நீ அவங்க கூடவே இருந்து அவங்கள பாத்துக்கிட்டு அவங்க குணமானதுக்கு அப்புறம் என் மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வா, சரியா? அவன் வர மாதிரி தெரியலமா. ஏன்? எல்லாம் ஈகோமா. இறங்கி வரத்துக்கு அவன் தயாரா இல்ல. அவ்வளவு ஈகோ தெரியுமா? அப்போ நீ இறங்கிடு. இதுக்கு மேல என்ன எப்படிமா இறங்கி போக சொல்ற? இத்தனைக்கும் தப்பெல்லாம் அவங்க மேல தெரியுமா? நான் பெருசா எடுத்துக்காம விட்டதே பெரிய விஷயம். அத அவன் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கணும். அப்படி என்ன என் மருமக தப்பு பண்ணா? மா, அது நாம குடுக்குற கிஃப்டோட மதிப்பு நாம அதுக்காக எவ்வளவு மெனக்கெடுறோங்கிறதுல தான் இருக்குது. கடையில வாங்கி குத்தா அது இன்னும் ஒரு விலை இருக்கும். ஆனா நம்ம கையில செஞ்சா அது விலை மதிப்பு இல்லாத இருக்கும்ல. ஆமா ஆமா. சரி நீங்க போங்க அத்தை. இது முடிய ரொம்ப நேரம் ஆகும். எதுக்கு நீங்களும் தேவையில்லாம கண் முழிச்சு கஷ்டப்படுறீங்க? ஒண்ணும் பரவாயில்ல, எனக்கு தூக்கம்லாம் வரல. நீ முடிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ பண்ணு. ஒருவேளை நீங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் தேடி வந்து உங்களை பிரிச்சிருவாங்கடா. அவங்க ஆள் பலம் பணபலம் முன்னாடி நாம எதுவுமே செய்ய முடியாதுடா. இந்த மாதிரி எத்தனை கதை நம்ம ஏரியால நடந்திருக்கு. அத நீயே பார்த்துதானே இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்தா உன் வாழ்க்கையும் நாசமாயிடும், அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நாசமாயிடும்டா. அம்மா, நீ என்ன சொன்னாலும் சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் சௌமியாவை விரும்பிட்டேன். அவளும் என்ன விரும்புறா. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அம்மா, காதல் ஒண்ணும் மாத்தி மாத்தி போற சட்டை இல்லம்மா. நினைச்ச நேரத்துக்கு மாத்துறதுக்கு. என்ன? அது புக் எடுக்கணும். அண்ணா, நீ ரொம்ப டென்ஷனா இருக்கியா? உன் புக்கு தானே எடுத்துட்டு போக வந்த, எடுத்துட்டு போ. இல்லண்ணா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன, அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறியா? ஏன் அம்மா அப்படி பேசுதுன்னு ரீசன் சொல்ல போறேனா? இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுதுன. எனக்கு என்ன ஆகிற போகுது? அம்மா பயப்படுற மாதிரிலாம் எனக்கு ஒன்னும் ஆகாது. உனக்கு இருக்க தைரியம் அம்மாக்கு இருக்காது இல்லனா? அதுக்கு சௌமியா வேணான்னு சொல்றியா? அப்படி நான் சொல்ல மாட்டேனா. உன் லவ் சக்சஸ் ஆகணும்னு நானும் தான் நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அவங்க வீட்ல இருந்து யாரும் வராம பாத்துக்கோன. பிரச்சனை வீடு வரைக்கும் வரதாலதான் அம்மா பயப்படுது. சரி வா, நான் சாப்பிடலாம். எனக்கு வேணாம். கோவத்தை சாப்பாடு மேல காட்டக்கூடாதுன்னு நீ தானே சொல்லிருக்க. வா, நான் சாப்பிடலாம். வா.
வா. குளிக்கல, இவ்வளவு ஏன் பல்லு கூட விளக்கல. ஐயோ, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. கொரோனா வைரஸ் அது இதுன்னு சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு. மாடர்னா நம்ம காதலுக்கு வராது கொரோனா. இப்போ நீ பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்திடுவ. நான் சமாதானம் ஆற டைம்ல கரெக்டா உன் ஃப்ரெண்ட் போன் பண்ணி ஃப்ரெண்டா ஃபிகரான்னு கேட்பான். அப்புறம் நீ ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிருவ. உனக்கு வேற வேலையே இல்ல, ஃபர்ஸ்ட் நீ போ. உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. இங்க பாரு மீரா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விடு. இனிமே அப்படி எதுவும் நடக்காது. இன்னைக்கு ஃபுல்லா நான் உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அவன் எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். இந்த காரை எங்கேயோ பாத்திருக்கனே. உள்ள உட்கார்ந்து இருக்கவனே எங்கேயோ பாத்திருக்கனே. எங்க பாத்திருக்க? ஐயோ மாப்ள, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தானா? தெரியாம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டியாடா குள்ள பூதா. மாப்பிள, ஆஞ்சநேயர் கோயில்ல வடமாலை சாத்ததுக்காக கியூல நின்று இருக்கேன்னு சொன்னியே. இந்த காரை எங்கேயோ பாத்திருக்கனே. உள்ள உட்கார்ந்து இருக்கவனே எங்கேயோ பாத்திருக்கனே. எங்க பாத்திருக்க? ஐயோ மாப்ள, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தானா? தெரியாம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டியாடா குள்ள பூதா. மாப்பிள, ஆஞ்சநேயர் கோயில்ல வடமாலை சாத்ததுக்காக கியூல நின்று இருக்கேன்னு சொன்னியே, இதுதான் அந்த கியூவா? ஐயோ வரானே. மீரா, சத்தியமா நான் அப்படி எதுவும் சொல்லல மீரா. நீ சொல்லாம அவர் எப்படி சொல்வாரு? ஆஞ்சநேயர் கோயில்ல வடமாலை சாத்த போறியா? இப்போ உன்னை எப்படி அவ சாத்த போறா பாரு. மீராமா, சத்தியமா நான் அப்படி எதுவும் சொல்லலாமா? அவன் பொய் சொல்றாமா. பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிரிம்பாங்க. இங்க நண்பனுக்கு நண்பனே எதிரியா இருக்கா. நான் ஒண்ணுமே பண்ணலாமா? டேய், இருடா, அவனை வச்சுக்கிறேன். அவனை என்ன நீ வச்சுக்கிறது? அப்ப உன்னை வச்சுக்கவா? அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏன் வரக்கூடாதா? உன்னை வரக்கூடாதுன்னு யார் சொன்னா? திடீர்னு இந்த நேரத்துல வந்திருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு ஏன் குதர்க்கமா பேசிட்டு இருக்க? நான் குதர்க்கமா பேசிக்கிட்டு இருக்கேனா? நீ கேட்டதுதாம்மா குதர்க்கமா இருக்குது. அப்பா சாமி, தெரியாம கேட்டுட்டேன். உள்ள வா. வாங்க மாமா. வணக்கம் மாமா. வாங்க பெரியப்பா. உட்காருங்க மாமா. நீங்க ரெண்டு பேரும் எப்போ வந்தீங்க? அது இன்னைக்கு காலையில தான். அப்புறம் குடும்பமா கூடி என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஜானகிக்கு உடம்பு சரியில்லை, அத பத்தி கேட்டுட்டு போக தான் வந்திருக்கேன்னு பார்த்தா நீ வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஓ, உடம்பு வேற சரியில்லையா? ஓ, அது தெரியாம தான் வந்தியா? இந்த வீட்டுல நடக்கிறத என்ன ஏதுன்னு யார் என்கிட்ட சொல்றீங்க? எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சு மறைச்சு ஒளிச்சு வச்சு தானே செய்றீங்க. அதான் இந்த வீட்டுக்கு வரவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. டேய், மாப்பிள்ளை இருக்காரு, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அவர் இருக்கிறது எனக்கு இப்ப சௌரியமா போச்சு. என்னையும் பிச்சைக்காரன் நினைச்சிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மாமா. டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என்னம்மா கோபம் வருதா? உங்ககிட்ட எல்லாம் இப்படி பேசினா வேலைக்கே ஆவாது. சொந்தம்னு சொல்லி நான் மரியாதை கொடுக்கற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறதே இல்ல. நாளைக்கு 4 பெரிய மனுஷங்களை இங்க கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். மாமா, எதுவா இருந்தாலும் நாளைக்கு வரவங்க கிட்ட பேசிக்கலாம். டேய்,
அவள் கொஞ்சம் இறக்கப்படலாம்ல. இறக்கப்படுறவங்கள லூசுன்னு சொல்ற உலகம் இது. இங்க காசு பணம் தான் எல்லாம். இல்ல மாமா, அது இப்ப ஏன் நீ இந்த ஆளாண்ட கெஞ்சின்னு இருக்கிற? நீ என்ன கெஞ்சினாலும் இவருக்கு புரியாது. ஏங்க நீங்க எங்க வந்தீங்க? நான் தான் மாமாட்ட பேசிட்டு இருக்கேன்ல. முதல்ல வீட்டுக்கு போங்க. நீ என்ன பேசினாலும் இவருக்கு புரியாது. எங்க அம்மாவை ஆசிரமத்துக்கு அனுப்பி எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு இவர் முடிவு பண்ணிட்டாரு. இந்த பாருங்க, இந்த ஊட்டம் உங்களுக்கு எழுதி தர முடியாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கொள்ளணும். சில உறவுலாம் நிறைய விஷயங்களை சொல்லாமலே புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த உறவுக்கே அர்த்தம் இல்ல. நீ என் மேல வச்சுக்கிற நம்பிக்கை என்னன்னு எனக்கு அன்னைக்குதான் தெரிஞ்சது. நீ ஒஞ்சது அந்த கிஃப்ட் மட்டும் இல்ல, என் மனசும் தான். சாரிங்க, நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. இப்போ நீ பேசின வார்த்தைங்களுக்காக தான் என்னாண்ட மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கிற. என் உணர்வுகளை உன்னால புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு வந்து நீ என்ன கூப்பிடு, நான் கூட வரேன். அது வரைக்கும் நீ உன் வீட்லயே இரு, நான் என் வீட்டுல இருக்கிறேன். அதான் ரெண்டு பேருமே நல்லது. அப்படி நீ உணர்ற ஒரு நாள் வராம கூட போட்டும், பரவாயில்ல. ஆனா இனிமேயும் நீ இருக்கிறதா நினைச்ச நீ ஏமாத்தீன்னு என்னால உன் கூட வாழ முடியாது. சாரி.